Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. மதுராந்தகத்தில் என்டிஏ கூட்டணி தலைவர்கள் எல்லாம் ஒரே மேடை ஏற இது வலுவான கூட்டணி, வெற்றியை வசமாக்கும் கூட்டணி என்று அடக்குமொழியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சூளுரைத்திருக்க தேர்தல் களம் தெறிக்க தொடங்கியிருக்கிறது. வலுவான கூட்டணி என அவர் சொல்லும் கூட்டணியின் பலம் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். வெல்லும் கூட்டணி என்டிஏ கூட்டணி. மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஒன்றாக மேடை ஏற தமிழகத்தில் தேர்தல் பிரச்சார வைப் ஸ்டார்ட் ஆகியிருக்கிறது. பிரதமர் மோடியுடைய முதல் பிரச்சார கூட்டத்திலேயே என்டிஏ கூட்டணி தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக மேடை ஏறிய காட்சி அரசியல் களத்தில் கவனம் பெற்றிருக்கிறது. மாநிலத்தில் 2019 தொடங்கி வெற்றியோடு வலுவான கூட்டணியை வழிநடத்திச் செல்லும் திமுகவை 2026 தேர்தலில் அதிமுக எப்படி எதிர்க்கப் போகிறது என்ற கேள்விக்கு மதுராந்தகம் மேடையில் பதிலை கொடுத்திருக்கிறது என்டிஏ கூட்டணி. அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, தமாக, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, புரட்சி பாரதம், தமமுக, பெருந்தலைவர் மக்கள் கட்சி என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருக்க என்டிஏ கூட்டணி வலுவான கூட்டணி என்றும் 2026 தேர்தலில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும் எனவும் சூளுரைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், பை பை ஸ்டாலின். அதே கூட்டத்தில் திமுக ஆட்சியின் முடிவுக்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டதாகவும் தமிழகத்தில் இனி இரட்டை என்ஜின் அரசுதான் என சூளுரைத்திருக்கிறார் பிரதமர் மோடி. आपने डीएमके को திமுக அரசாங்கத்தின் முடிவுரைக்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது. அவரது சூளுரைக்கு சூட்டோடு சூடாக டபுள் என்ஜின் எனும் டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி கொடுக்க தேர்தல் அறிவிப்பு வெளியாகுவதற்கு முன்பே தேர்தல் களம் பரபரக்க தொடங்கியிருக்கிறது. தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க கூட்டணி பலம் என்பது முக்கியமான ஒன்றாகவே இருக்கிறது. இந்த சூழலில் எங்க கூட்டணி வலுவான கூட்டணி என என்டிஏ கட்சிகள் சொல்லும் வேளையில் சமீபத்திய தேர்தல்களில் அந்த கூட்டணியோட வலுவையும் திரும்பி பார்க்கலாம். 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக, பாஜக, பாமக ஒன்றாக களமிறங்கியது. 75 இடங்களை வசமாக்கிய கூட்டணிக்கு 39.71% வாக்குகள் கிடைத்தது. அப்போது டிடிவி தினகரனின் அமமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சியோடு தனியாக களம் இறங்கியிருந்தது. தேர்தலில் 10 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள், அதாவது 2.35% வாக்குகளை அமமுக வாங்கியிருந்தது முடிவுகளில் எதிரொலித்தது. 21 தொகுதிகளில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் வெற்றி வாய்ப்பை பறித்திருந்தது அமமுக. அதாவது 21 தொகுதிகளில் அமமுக பெற்ற வாக்குகளை விட திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் குறைவாகவே இருந்தது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக 2023 அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தது. அந்த தேர்தலில் அதிமுக இல்லாத கூட்டணியை உருவாக்கியது பாஜக. தேர்தலில் 46.97% வாக்குகளோடு 39 இடங்களையும் வென்றது திமுக கூட்டணி. தோல்வியை தழுவிய அதிமுக கூட்டணி 23.05% வாக்குகளை வாங்கியிருந்தது. மறுபுறம் பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் ஒன்றாக களமிறங்கிய கூட்டணிக்கு 18.28% வாக்குகள் கிடைத்தது. பாஜக கூட்டணி தென்சென்னை, கோவை, கன்னியாகுமரி, நீலகிரி, வேலூர், திருநெல்வேலி, மத்திய சென்னை, மதுரை, திருவள்ளூர், தர்மபுரி, ராமநாதபுரம், தேனி தொகுதிகளில் 2ஆம் இடம் பிடித்து வியக்க வைத்தது. அதே வேளையில் அந்த தேர்தலில் அதிமுக 7 இடங்களில் டெபாசிட் போனது அரசியலில் பேசு பொருளானது. இப்போது திமுக எதிர்ப்பு என்று இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைவது அந்த கட்சிகளோட வாக்குகள் சிதறாமல் அவற்றை ஒன்றிணைத்து என்டிஏவின் போட்டி வலிமையை அதிகரிக்கும் என்பதே அரசியல் பார்வையாளர்கள் கூற்றாக இருக்கிறது. 2026 சட்டப்பேரவை நெருங்க வலுவான திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுக, பாஜகவும் பலமான கூட்டணியை கட்டமைப்பது தேர்தல் களத்தில் எதிர்பார்ப்புகளை எகிரச் செய்துள்ளது. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.